யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்ன மகாகவி பாரதி ஒரு பக்கம், அந்த தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்ன ஈவே ராமசாமி ஒரு பக்கம். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, காட்டு மிராண்டிகளை நீங்கள் ஏமாத்தும் போது உங்களை பெரியார்னு சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு அடுத்து வந்தவங்களை பேரறிஞர்னு கூட சொல்லியிருப்பாங்க, அதற்கும் அடுத்து வந்தவர்களை முத்தமிழ் அறிஞர்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் காட்டு மிராண்டிகளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியும். அப்ப காட்டு மிராண்டி அடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஈவே ராமசாமி கூட்டத்துக்கு நாம தெரியப்படுத்தணும். அதுக்கு தான் இந்த கருத்தரங்கு. காட்டு மிராண்டி அடி என்னன்னு காட்டணும்ல, அதுக்கு தான். உங்க வரலாற்றை எடுத்து உங்களுக்கே போடும். ஈவே ராமசாமி உண்மையிலேயே பிராமண எதிரியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, அதுலயும் அதில் அவர் ஊதி பெருக்கப்பட்ட பிம்பம் போலி பிம்பம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏனென்றால் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், பிராமணர்கள் தேர்தலில் போட்டியிடும் போது அவர்களுக்கு ஆதரவாக நின்று வாக்கு சேகரித்தவர் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள். மிக குறிப்பாக சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் அவர்கள் 1957 தேர்தலில் போட்டியிடுறச்ச அவருக்கு எதிராக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், டிடிகே பிரஸ்டீஜ் குக்கர் கம்பெனியோடைய முதலாளி டிடி கிருஷ்ணமாச்சாரி போட்டியிடுறாரு. பிராமணியத்தை எதிர்க்கணும், அதுக்கு என்னங்க பண்ணும், மயிலாப்பூர் மாமிகை கிட்ட ஓட்டு கேட்டு நிக்கணும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பிராமண எதிர்ப்பு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இது மட்டும் இல்லை, டிடி கிருஷ்ணமாச்சாரிக்கு மட்டும் இல்லை, ஆர் வெங்கட்ராமன் என்ற பார்ப்பானுக்கு பிராமணனுக்கு ஓட்டு கேட்டு நின்றவர் ஈவே ராமசாமி. அது மட்டும் இல்லை, 1957 அண்ணாதுரை அவர்கள் காஞ்சிபுரத்தில் போட்டியிடும் போது அவருக்கு எதிராக சீனிவாச ஐயர் போட்டியிடும் போது சீனிவாச ஐயருக்கு ஆதரவாக நின்று ஓட்டு சேகரித்தவர் பிராமண எதிர்ப்பாளர் ஈவே ராமசாமி என்று நம்மளை நம்ப சொல்கிறார்கள். எனக்கு ஒரு கேள்வி, என்னப்பா டிடி கிருஷ்ணமாச்சாரிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாரு, ராஜகோபாலாச்சாரி அவருடைய அரசியல் குரு, பிராமணர்கள் எல்லாத்தையும் அவர் ஆதரிச்சு தானே இருக்கிறாரு, பாரதியை மட்டும் எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. காரணம் என்ன தெரியுமா, பாரதி கிட்ட சத்தியம் இருந்தது, பாரதி கிட்ட அறிவு இருந்தது, பாரதி கிட்ட திறமை இருந்தது. அதை விட முக்கியமா என்ன தெரியுமா, அந்த திறமைய எதற்காகவும் அவன் அடகு வைக்காமல் கடைசி வரைக்கும் அக்கினி குஞ்சு போல் எரிஞ்சா. அதனால இவர்களுக்கு பிடிக்கல.